அது கடவுள் நம்பிக்கை பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மக்களுக்கு பிரச்சனைன்னா மனிதர்கள் தான் போராடி இருக்காங்க. இப்போ நம்ம சுதந்திர தின போராட்டம் நடக்கும்போது எந்த கடவுளாவது வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடி இருக்காங்களா? இல்லை. அப்போ மனிதர்கள் தான் மனிதர்களுக்காக போராடி இருக்காங்க. அப்புறம் பார்த்தா ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா டாக்டர்கிட்ட தான் போகிறாங்களே தவிர எந்த கடவுள்கிட்ட போகிறதில்ல. நாள் முழுதும் டெய்லி கடவுளை கும்பிட வேண்டியது. ஆனால் எப்போ ஒரு வாட்டி உடம்பு சரியில்லை, காய்ச்சல் வருது, தலைவலி வந்ததுன்னா மெடிக்கல் ஷாப்புக்கு போக வேண்டியது, மருத்துவரை நோக்கி போக வேண்டியது. அப்புறம் ஏதாவது பிரச்சனையா போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. என் வீட்டில் திருட்டு நடந்துச்சு, அப்படி யாராவது அடிச்சு விட்டாரு, என்ன சும்மாவே தொல்லை பண்ணிகிட்டே இருக்காரு, என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் போகிறாங்க. அப்போது மனிதர்கள் தான் வந்து வருவாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்ச விஷயமா இருக்குது. என்றைக்கும் கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கிடையாது. என் வீட்டில் திருட்டு போயிடுச்சுன்னு கடவுள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தது கிடையாது. கோயிலே வந்து பத்திரமா தான் அங்கே ஒரு திருட்டு நடந்தால் போலீஸ் ஸ்டேஷன் தான் வர்றாங்க. அப்படி தான் இருக்குது. அப்போ வந்து நம்ம வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடின எந்த கடவுளும் வந்து அப்பவும் கடவுள் இருந்தாங்க. எந்த ஐயப்பனோ அல்லது ராமனோ அல்லது அல்லாவோ வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராடின இந்திய மக்களோடு சேர்ந்துக்கிட்டு நானும் போராடுறேன்னு வரல, அல்லது என்கிட்ட அதீத சக்தி இருக்குது, இதை வச்சு நான் ஆங்கிலேயர்களை எப்படி விரட்டுறேன் பாரு அப்படின்னு அவங்க சொன்னது கிடையாது. ஆக வந்து தெரியும், மனிதர்களுக்கு தெரியும் ஏதோ யாருக்கிட்ட போனால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது மனிதர்களுக்கு தெரியும். இருந்தாலும் வந்து ஒரு விதண்டாவாதம் தான் இது. மனிதர்களை என்றைக்குமே உயர்வாக நினச்சிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது இதெல்லாம் வந்து மனிதர்கள் செஞ்சுருவாங்க. ஒரு ஆங்கிலேயரை எதிர்த்து போராடுறதுக்கு மனிதர்கள் போதும். அப்போ மனிதர்கள் வந்து இதுவெல்லாம் வந்து உயர்வான விஷயமா மனிதர்களுக்கு தெரில, இதெல்லாம் உயர்வாக தெரில. ஒரு நோயாளியை குணப்படுத்துறது இதெல்லாம் வந்து மனிதர்களுக்கு உயர்வாக தெரில. இதை விட மேலான சக்தி படைத்தவர் தான் அந்த கடவுள். அதாவது அதிசயங்களை செய்யக்கூடியவர் கடவுள்னா இவங்க என்ன நினச்சிருக்காங்க தெரியுமா? ஒரு நோயாளியை குணப்படுத்துகிற மருத்துவர் இருக்கார்ல, இதெல்லாம் மனுஷங்க செய்யக்கூடியது. ஒரு ஆங்கிலேயருக்கு எதிராக போராடினாங்கல்ல நிறைய தலைவர்கள், இதெல்லாம் மனுஷங்க செய்யக்கூடியது. ஆனால் கடவுளுங்கிறவர் இதுக்கும் மேலான சக்தி படைத்தவர். அவர் வந்து அதிசயங்களை செய்யக்கூடியவர். ஒரு அப்பத்தை 5000 பேருக்கு பிட்டு கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அப்புறம் ஆகாயத்தில் பறக்கு, இதெல்லாம் வந்து மனுஷங்க செய்ய முடியாது. ஒரு காந்தியடிகளால் ஆகாயத்தில் பறக்க முடியாது. செத்த 3ஆம் நாள் வந்து இயேசுநாதர் மேலே போனார்ல, அது மாதிரி ஒரு காந்தியடிகளால் பண்ண முடியாது. அப்போது இந்த மாதிரி மனிதர்களால் செய்ய முடியாத திறன் உடையவர்கள் கடவுள்கள். அதனால்தான் அந்த கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்து நோயாளியை குணப்படுத்துறது இதெல்லாம் மருத்துவர்கள் செய்யக்கூடிய விஷயம். இது வந்து சாதாரண விஷயம். ஆனால் கடவுள் என்பவர் வந்து மருத்துவர்கள் ஊசி போட்டு மருந்து கொடுத்து தான் குணப்படுத்துவார். ஆனால் கடவுள் நினச்சாருன்னு வச்சுக்கோங்க, சும்மா அப்படி கையை காட்டினாலே போதும் குணமாயிடுவார். கையை காட்டினாலும் குணமாயிடுவார். கையை காட்டினா யாராவது எதிரிகளெல்லாம் சுட்டு பொசிக்கிடுவார். நீ வந்து துப்பாக்கி எடுத்து தான் நீ சுடணும், போய் சண்டை போடணும், அப்போ அவங்க கூட ஒன்று சுட்டுருவாங்க. ஆனால் கடவுள்னுங்கிறவர் எப்படின்னா இப்படி கையை காட்டினாலே போதும் பொசிக்கிடுவார். அதனால் தூண்லேயும் இருப்பார் திரும்ப. அந்த மாதிரி மனிதர்களுக்கு மேலான சக்தி படைத்தவர் கடவுள் அப்படின்னு நம்புகிறாங்க. மனிதர்கள் வந்து மனிதர்களை விட மேலான சக்தி படைத்தவராக கடவுள் இருக்கிறார் என நம்புகிறார்கள். அதனால்தான் வந்து மனிதர்கள் எவ்வளோ உதவி செஞ்சாலும் மனிதர்கள் மீது இந்த மனிதர்களுக்கு நன்றி உணர்ச்சியே வருவதில்லை. மனிதர்கள் செய்கிற உதவியை பெருசாக நினைக்கிறதில்ல. மனிதர்களிடமிருந்து பெறுகிற உதவியை வந்து இப்போ ஒரு அம்மாவே கடவுளாக நினைக்கிறதில்ல. ஒரு அம்மா குழந்தைய பெற்றெடுத்து வளர்க்குறாங்க, பால் ஊட்டுறாங்க, அல்லது கண்ணு கருத்துமாக பார்த்துக்கிறாங்க அந்த அப்பா அம்மா, அதெல்லாம் இவங்க பெருசாக நினைக்கல. ஏன்னா இதெல்லாம் மனுஷங்க செய்யக்கூடியது. மனுஷங்க செய்கிறத எதையுமே இவங்க பெருசாக நினைக்காம மனிதர்களை விட மேலான சக்தி படைத்தவர், மனிதர்களால் செய்ய முடியாத விஷயத்தை செய்யக்கூடியவர் அப்படின்னு இவங்க சொல்கிற எல்லா விஷயமே வெறும் பொய் தான். மனிதர்களால் செய்ய முடியாத விஷயத்தை இந்த கடவுள் செய்வார்னு சொல்கிறாங்களா, அப்படி என்னப்பா செய்வார் அப்படின்னு இவங்க சொல்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதிசயங்களை செய்யக்கூடியவராக கடவுள் இருக்கிறார். எத்தனை அதிசயம் செய்யிருக்காரு தெரியுமா? எங்கள் கடவுள் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 23 அதிசயம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு மதத்துலேயும் இந்த மாதிரி அதிசயங்களை வச்சுருப்பாங்க. மனிதர்களால் செய்ய முடியாத விஷயம், மனிதர்கள் எப்படி, அதாவது இந்த கடவுள் எப்படி சக்தி படைத்தவர், எப்படிப்பா வல்லமை வாய்ந்தவர்னு நீங்கள் சொல்கிறீங்க? மனிதர்களை விட வல்லமை வாய்ந்தவராக இந்த கடவுள் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறீங்களா? அதுக்கு என்ன சாட்சின்னா இந்த மாதிரி அதிசயங்களை செய்யக்கூடியவர். இப்போ கால் விளங்காதவங்கள கால் சரியில்லையா, உடனே அதை சரி பண்ணிடுவார். இப்படி தொட்டாலே போதும் சரி பண்ணிடுவார். இந்த மாதிரி இதெல்லாம் மனிதர்களால் மனிதர்கள் என்ன பண்ண முடியும்? அவங்க வராமல் இருக்க போலியோ மருந்து கொடுப்பாங்க, வந்துருச்சுன்னா ஏதாவது ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது மனிதர்களால் அப்புறம் ஆனால் கடவுள்னால் இப்படி வச்சாலே போதும் அதை குணப்படுத்திடுவார். அந்த மாதிரி அப்படி நினைக்கிறாங்க, அப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்க. கடவுள் அப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். எனக்கு
இப்போ வந்து நான் உழைக்காமலே எனக்கு பணத்தை தந்து விட வேண்டும், என் வீட்டு கூரையை பிச்சுக்கிட்டு எனக்கு தேவையான பணத்தை தந்துடணும். உழைச்சி சம்பாதிக்கிறது மனிதர்களால் முடிஞ்ச விஷயம். ஆனால் கடவுளுங்கிறவர் நீ உழைக்கவே வேண்டாம், இப்படி பண்ணாலே உனக்கு கொடுத்துருவார். இதைத்தான் நம்புகிறாங்க மக்கள். வந்து உழைக்காமலே நான் முன்னேறணும், அதிர்ஷ்டத்தை நம்புகிறார்கள். அதாவது உழைக்காமலே நான் முன்னேறணும், கஷ்டப்பட்டு உழைச்சி பணம் அது தெரிஞ்ச விஷயம் தானே. அப்போ அப்போ கடவுள்கிட்ட நீ ஏன் போகிற அப்படின்னா, கடவுள் மனசு வச்சாருன்னா அவர் கூரையை பிச்சுக்கிட்டு எனக்கு தேவையான பணத்தை எல்லாத்தையும் கொடுத்துருவார். அவர் கையை அப்படி காட்டினா போதும், எனது எதிரிகள் அழிந்து போவார்கள், எதிரிகளை அழித்து விடுவார், சாம்பல் ஆக்கிடுவார், பொசிக்கிடுவார், அல்லது எனக்கு தேவையான எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருவார். அந்த மாதிரி நான் கஷ்டப்படாமலே எனக்கு கொடுத்துருவார் எல்லாத்தையும். கஷ்டப்பட்டு போராடுறது, கஷ்டப்பட்டு ஒன்று அடைய முடியும் அப்படிங்கிறது அது மனிதர்களின் செயல் அது. ஆனால் கடவுளை நம்பினால் உனக்கு கஷ்டமே இல்லாமல் உனக்கு தேவையானதை கொடுத்துருவார் அப்படின்னு நம்புகிறாங்க மனிதர்கள். அதுதான் இந்த கடவுள் நம்பிக்கை ஏன் வருது மனிதர்களுக்கு, உளவியல் மனப்பான்மைங்கிறது. அதாவது தகுதியே இல்லை, ஒன்றுக்கு மேலே இவங்க ஆசைப்பட்டாங்க, ஆனால் அவங்களுக்கு இந்த தகுதி இல்லைல்ல. ஆனால் அதை அவங்க எப்படி பெறுவது? இப்போ ஒருத்தர் வந்து அவருக்கு திறமையே இல்லை, தொழில் திறமையே இல்லை, அப்போ அவரால் நிறைய பணக்காரராக ஆக முடியாது. ஆனால் பணக்காரராக ஆகணுங்கிற ஆசை இருக்குது. ஒருத்தர்கிட்ட திறமை இல்லை, ஆனால் அவரால் பணக்காரராக ஆக முடியாது. அப்படிங்கும்போது அவர் பணக்காரராக ஆகணுங்கிற ஆசையோடு இருக்கார். அப்போ அவருடைய ஆசையை பூர்த்தி செய்கிறவர் தான் இந்த கடவுள். கடவுள்கிட்ட போனால் அவர் ஆசை கொடுத்தாருன்னா அவருக்கு பணம் வந்து ஏதாவது ஒரு வகையில் கொடுத்துருவார். எப்படி கொடுப்பாருன்னு தெரியாது, ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு பணத்தை கொடுத்துருவார் அப்படின்னு நம்புகிறாங்க. அதாவது திறமை இல்லாதவர், உழைப்பு மீது நம்பிக்கை இல்லாதவர்கள், அதாவது உழைக்க முடியாது அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மேற்கொண்டு முன்னேறுவதற்கான வழி இருக்கான்னா அது கடவுள். அந்த அதிசயத்தை நடத்துகிறவர் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க.